வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு மற்றும் ரேஷன் பொருள் விநியோகத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த 7 முக்கிய மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கில் அண்மை காலமாக அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது. குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் மூலம் அதன் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சரியான பயனாளிகளுக்கு அனைத்து பொருட்களும் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் மூலம் உணவுப் பொருள் விநியோகத்தில் உள்ள முறைகேடுகளை குறைத்து உண்மையான பயனாளிகளுக்கு பலன் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. முதலாவது மாற்றம் ஸ்மார்ட் பிடிஎஸ் திட்டம். பொது விநியோக திட்டத்தில் தொழில்நுட்ப கட்டமைப்பை வலுப்படுத்தவும் மாற்றங்களை உருவாக்கவும் ஸ்மார்ட் பிடிஎஸ் என்னும் திட்டம் இந்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் டிசம்பர் 2025 பல்வேறு கட்டங்களாக நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது. இது 4 முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. உணவு தானிய கொள்முதல், விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் தானிய பங்கீடு, ரேஷன் கார்டு மற்றும் நியாய விலை கடை மேலாண்மை, பயோமெட்ரிக் அடிப்படையிலான தானிய விநியோக முறை. இரண்டாவது மாற்றம் மேரா ரேஷன் 2.0 மொபைல் செயலி. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த மேரா ரேஷன் 2.0 மொபைல் செயலி 2024 ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று உணவு மற்றும் பொது விநியோகத்துறையால் தொடங்கப்பட்டது. இந்த செயலி பயனாளிகளுக்கு தங்களின் உரிமைகள், பொருள் பெற்ற விவரங்கள், அருகிலுள்ள நியாய விலை கடையின் இருப்பிடம் போன்ற தகவல்களை நிகழ்நேரத்தில் வழங்குகிறது. மேலும் இது புதிய வசதிகளுடன் எளிமையான பயன்பாடு அனுபவத்தை வழங்குகிறது. இந்த செயலியை இதுவரை 1 கோடிக்கும் அதிகமானோர் பதிவிறக்கம் செய்துள்ளனர். மூன்றாவதாக நியாய விலை கடைகள் தானியக்கம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை மின்னணு மற்றும் வெளிப்படையான முறையில் விநியோகிப்பதற்காக கிட்டத்தட்ட அனைத்து நியாய விலை கடைகளிலும் தற்போது மின்னணு விற்பனை முனையம் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இது பயோமெட்ரிக் மற்றும் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தின் மூலம் உணவுப் பொருளை விநியோகிக்க உதவுகிறது. மோசடியை குறைக்க இந்த திட்டம் பெருமளவு உதவி செய்கிறது. நான்காவதாக ஆதார் இணைப்பு மற்றும் தரவு எண்ணிமயமாக்கல். பொது விநியோக திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் தகவல் தொகுப்பினை மேம்படுத்த நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரேஷன் அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் தரவுத்தளம் 100% முழுமையாக எண்ணிமயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய அளவில் சுமார் 99.9% ரேஷன் அட்டைகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முன்முயற்சி பயனாளிகளின் நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் பொது விநியோக திட்டத்தின் பலன்களை பெற அனுமதிக்கிறது. இதனால் புலமைபெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட அனைவரும் நாடு முழுவதும் எங்கும் தங்கள் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி மற்றும் அணுகுமுறையை இது உறுதி செய்கிறது. அடுத்ததாக இணையதள பங்கீடு மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை. சண்டிகர், புதுச்சேரி மற்றும் தாத்ரா மற்றும் நாகர் ஹைவேலி நகர்ப்புற பகுதிகள் தவிர மற்ற அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இணையதள பங்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் நேரடி பண பரிமாற்றத்தை மேலும் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விநியோக சங்கிலி மேலாண்மை கண்ணிமயமாக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வெளிப்படைத்தன்மை மற்றும் குறை தீர்க்கும் வசதி. அரசு பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க நாடு முழுவதும் ஒரு இணையதள பதிவகத்தையும் குறை தீர்க்கும் வசதியையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. மேலும் பயனாளிகள் தங்கள் புகார்களை பதிவு செய்ய மற்றும் உதவிகளை பெற 19671800 மாநில தொடர் எண் கொண்ட கட்டணமில்லா உதவி எண்ணை அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. பொது விநியோக திட்டத்தில் ஊழல் அல்லது முறைகேடு குறித்த புகார்கள் பெறப்படும் போது அவை விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கைக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உடனடியாக அனுப்பப்படுகின்றன. இந்த 7 மாற்றங்களும் பொது விநியோக திட்டத்தை நவீனமயமாக்குவதிலும் ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷன் திட்டத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய 7 மாற்றங்கள். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.